ஆமாம்மா. கடவுள் அடையணுன்னா நீ முதல்ல வெண்மையாக ஆகணும். பௌர்ணமின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் பௌர்ணமின்றோம்? வெளிச்சம். அமாவாசைன்றோம், ஏன்? அது இருட்டு. சாவுக்கு போனால் ஒரு வீட்டில் கருப்பு துண்டு குத்தின்னு இருக்கிறான். எதுக்கு குத்தின்னு இருக்கிறான்? துக்கமான நிலையில் இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஊருப்பட்ட லைட்டு போட்டு ஃபோக்கஸ்லாம் போட்டு ஆடம்பரமாக பண்ணுறோம், ஏன்? சந்தோஷமான நிகழ்ச்சி. அது மாதிரி இந்த தெய்வ வழிபாட்டில் போகிறவன் முதல்ல மனசை சீர்படுத்தணும். கடவுள் எங்கே இருக்குதுன்னு தேடணும், தேடி அதை தெரிஞ்சிக்கணும், அதில் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் இந்த உபதேசத்துக்கு வெள்ளை ஆடை கட்டினா, இப்போ கோயிலில் போனீங்கன்னா தேங்காய் உடைக்கிறீங்க, சாமி எப்போ தேங்காய் கேட்டுது? இல்லை உடைச்ச தேங்காய் சாமி கொடுத்துருக்குறீங்களா எப்போது? நீங்கள் தானே வீட்டுக்கு எதுவும் பொரியலையும் அவியலையும் போட்டு சாப்பிட்றீங்க. ஆனால் உடைச்சி தேங்காவை உங்கள் பக்கம் வைக்கிறீங்களே, ஏன்? கடவுளை வழிபடும் போது நீங்கள் வெண்மையாக இருக்கணும், மென்மையானவங்களாக இருக்கணும், வெள்ளை இதயம் உள்ளவங்களாக இருக்கணும், இருட்டாக இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக வெள்ளை ஆடையை கட்ட சொல்கிறோம். தூய்மைன்றதுக்கு அர்த்தம் அது வெள்ளை ஆடை. சொல்லுங்கள். இந்த ஆசிரமத்துக்கு இந்த பௌர்ணமி நன்னாளில் இவ்வளோ பேர் கூடி இருக்கிறீங்க. இது எதுக்காக நீங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணிக்கின்னு இங்கே வரணும்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கினே இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு எங்கே போனால் விடை கிடைக்கும், எங்கே போனால் விடை கிடைக்கும் தான் இன்றைக்கி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயின்னு இருக்கிறோம். அந்த விடை கிடைக்கிற வரைக்கும் சுற்றுறோம், விடை கிடைச்சிதுன்னா அதோட நின்றுடுறோம். ஆனால் இந்த விடை கிடைச்ச உடனே நம்ம இந்த விடைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதையோ ஒன்று மனம் தேடிக்கினே இருக்குது. மனுஷன் பிறந்த உடனே மண்ணில் எல்லாரும் சொல்கிறது, முதல்ல பிறந்த உடனே தாயை பார்த்தது, அப்புறம் தகப்பனை பார்த்தது, அப்புறம் சுற்றத்தை பார்த்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த மனுஷனும் பிறந்த உடனே தாயை பார்த்ததே கிடையாது. அது பிறந்த உடனே முதல்ல பார்க்கறது மண்ணை தான் பார்க்குது. அதுக்கப்புறம்தான் அது தாயை பார்க்குது. அதே மாதிரி அது கடைசியாகவும் மண்ணை தான் பார்க்குது. இந்த இடையில் இருக்கும்போது அது என்ன தேடுது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு தேடல் இருக்குது. அது என்ன தேடல்? முதல்ல தாயை தேடுது, அப்புறம் தகப்பனை தேடுது, அப்புறம் உணவை தேடுது, அப்புறம் கல்வியை தேடுது, கல்வியை தேடினோடனே தொழிலை தேடுது, தொழிலை தேடினோடனே மனைவியை தேடுது, மனைவியை தேடினோடனே மக்களை தேடுது. இவ்வளவும் தேடுற வரைக்கும் கடவுள் ஞாபகம் இல்லை மனிதனுக்கு. ஆனால் இதெல்லாம் தேடி முடிஞ்ச பிறகு கடவுள் ஞாபகம் வரும்போது நம்மளால் முடியாத நிலையில் நம்ம உட்காந்துடுறோம். இதை இளமையிலேயே, இதனால தான் நான் படித்து ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன், நீங்கள் தாய் தகப்பங்க எந்த வழியில் போகிறீங்க அந்த வழியை உங்கள் பிள்ளைங்க பின்பற்றோம். அதுங்க இளமையிலே நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் அதனுடைய வாழ்க்கைக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் முதல்ல சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் அதே வழியில் பயணம் பண்ணோம். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகிடணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேடல் இருக்குது. தேடி 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 அலைஞ்சி அவன் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு விழுந்து போயிடுறான். அந்த விழுந்ததுக்கு பேர் தான் புணம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த விழத்துக்கு முன்னே இந்த பாழா போன மனத்தினுடைய ஆசை இருக்குதே, அது அளவுக்குள்ளே நிற்கவே இல்லை. நின்னால் மனிதன் அமைதியாக வாழ்வான். அளவற்று போகும்போது அவன் அமைதியை இழந்துடுறான். அந்த அளவோடு வாழ கற்றுக்கினீங்கன்னா அமைதியான வாழ்க்கை வாழலாம், நிம்மதியாக தூங்கலாம். கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான், ராத்திரியில் தூக்கம் வரலன்றான், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே இல்லைன்றான், அவன் நிம்மதியாக தூங்குறான். காரணம் என்ன? சிந்தனைன்ற ஒரு எண்ணம் அவன் ராவும் பகலும் வாட்டிக்கினே இருக்கும். அந்த வாட்டல் அவனுக்கு தூக்கமே வராதாயிடும். இவனுக்கு சிந்தனையே இல்லாதால இவன் நிம்மதியாக தூங்குறான். அப்போது அளவு மீறி மூளைக்கு வேலை கொடுக்கவும் கூடாது, மூளைக்கு வேலை கொடுக்காமையும் இருக்கக்கூடாது. கொடுக்காமல் இருந்தாலும் அது கெட்டு போயிடும், அளவு மீறி கொடுக்காம மெண்டலாக போயிடும். அதனால் நல்ல வழியை பின்பற்றுங்க, நல்லதை செய்யுங்க, தர்மத்தை செய்யுங்க, உங்கள் பாவங்களை அழிச்சிக்குங்க, புண்ணிய பாதையில் பயணம் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரையாக இருக்கும். சொல்லுங்கப்பா. உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஆசீர்வாதம்லாம் அப்புறம் பண்ண 1 மணிக்கு தான். சொல்லுங்கள். சரிம்மா, சொல்லுங்கள். புண்ணியம் பண்ணிட்டு நல்ல ஜென்மம் எடுத்து நல்லபடியாக இருக்குங்க. சரி. திருப்பி பாவத்தை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு படி இறங்குறாங்க. ஆசைம்மா, ஆசை.
ஆசை அதால. ஆசையால் தான் பாவமே பண்ணுறான். இப்போ ஒரு கோழி இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு 10 கோழி வளர்க்குறீங்க இல்லையா? அது உங்கள் எதிர் தான் நடமாடுது, நீங்கள் தான் அதை வளர்த்தீங்க, நீங்கள் தான் அதுக்கு உணவு கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் நாக்கு ஆசைக்கோசம் ஆடி மாதம் வந்ததுன்னா அதை பிடிச்சி அறுத்து இருக்கிறீங்க. ஆனால் அது துடிக்குது, ஆனால் அதை பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு கொஞ்சோண்டு கல் இடிச்சிக்குதுன்னா ஓன்னு அழுவுறீங்க. என்ன காரணம்? ஆசை காரணம். துன்பமே ஆசையால் விளையிறது தான், பாவமே ஆசையால் வர்றது தான். ஒரே ஒரு சின்ன கேள்வி. சொல்லுமா. ஸ்ரீராமஜெயன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். சரி. அந்த ஸ்ரீராமஜெய கூட பரிதாபன்ற ஒரு சொல்லு வந்தா உங்க ஆன்மீகத்துல அந்த சொல்லுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு? ஒரு அர்த்தமும் கிடையாதுமா. அர்த்தமே உன் மனசு தான். மனசுதான். இப்போ நீ ராமஜெயம் சொன்னால் அதுக்கு அர்த்தங்குது, இன்னொருத்தன் சிவஜெயம்னு சொல்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது? பரிதாபன்ற ஒரு எது ஒன்றா சேர்த்துக்கோ. இதையெல்லாம் மன சம்பந்தப்பட்டது. சம்பந்தப்பட்டது. மனசை தாண்டி எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டத்துல உட்காந்துருக்காரு. ஆமா. அந்த வழியா ஒரு பெரியவர் போறாரு. அப்ப ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்றாரு. மனசு சரியில்லை ஐயான்னு சொல்றாரு. அட போப்பா உனக்கு நடுவுலயே சோகம் இருக்குதுன்றாரு. அது இப்போ சொல்லியிருக்கக்கூடாது. அவரு பிறக்கும்போது சொல்லியிருக்கணும், ஆனால் எனக்கு மனசு சரியில்லை, இப்போ மனசு சரியாகுது, நான் சரிப்படுத்துக்கிறேன்ட்டு. எல்லா ஆட்டமும் ஆடி ஆடிங்க ஒன்றுமே பண்ண முடியாத காலத்தில் மனசு சரியில்லைன்னா அவர் போக வேண்டியது தான். சொல்லிட்டு போயிடுறாரு. சரி. இதை கேட்டாங்க பாரு, அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க. என்னது இது? எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு 2 சொல்லுதான், ஒண்ணு முன்ன பின்ன. சுதாரிச்சவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, மகானை தவிர. இல்ல இல்ல, அப்படி அவர் நினைக்கிறாரு. அவர் நினச்சிப்பாரு, 1000 நினச்சிப்பாரு. அவரு மகானை தவிர யாருமே சுதாரிக்க முடியாது. உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, சுதாரிச்சுக்குன்னு தான் வளர்க்குறீங்க. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நமக்கு பிள்ளைங்க வந்து குழந்தை, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குழந்தையாக போகிறோன்னா வளர்க்குறோம். சுதாரிச்சுக்குன்னு வளர்க்குறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க, நல்ல புத்திமதி சொல்கிறீங்க. கடைசியில் அது கல்யாணம் பண்ணணும் உங்களை விட்டுட்டு போடுது. எங்கே சுதாரிச்சுன்னு போச்சு? இது முன்ன பின்ன எல்லாம் கிடையாது. நீ நினைக்கிற நினைப்பு தான்மா முக்கியம். ஒரு சொல்லுக்கும் பயன் கிடையாது. கடவுள்ன்றது நீ தான் கடவுள்னு ஒன்று வெளியவே கிடையாது. கடவுள் இல்லைங்க, கனவுன்னு நம்ம மனுஷன் கனவு காணும்போது மனுஷன் அந்த நேரத்தில் எந்த நிலையில இருக்காங்க? ஆன்மா எந்த நிலையில இருக்குது? மனம் எந்த நிலையில இருக்குங்க? ஆன்மாவா? நீ யோசித்து பாருமா, அப்பதான் தெரியும். ஏன்னா நீ கனவு காண்றதை இன்னொருத்தரால சொல்ல முடியாது, நீ தான் சொல்லணும். நீ கனவு காண்றத அதான் நீ கனவுன்னா என்ன அர்த்தம்? கனவுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கனவுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருக்கட்டும், மூச்சுங்கிற தூக்கம் இருக்கட்டும், கனவுன்னா அதுக்கு பேர் என்ன? கனவுன்னா நிகழ்ச்சிகள் தான்மா. கனவுன்னா அதுக்கு பேர் என்ன? புரியலையா? புரியும் போது புரியும், உட்கார். கனவுனாவே கற்பனைன்னு அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம். கனவுல வந்து நிஜத்தில் வருதா? அதான் நீ நினைப்பு தான். அதுக்கு தான் சொன்னேன், நினைப்பு தான் காரணம்னு. ஆமாம், அதுவா நடக்கும். அது ஆமாம், அது சிலது நடக்கும், சிலது நடக்காது போவோம். இது நடந்ததால் ஆஹா நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு பெருசாக்கிக்கும் கூடாது, நடக்கலையேன்னு தோண்டு போய் உட்காந்துருவும் கூடாது. உட்கார், சொல்லுப்பா. எந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த எந்திரங்கள் வந்து நமக்கு பலிதம் கொடுக்கறது நிச்சயமாக இருக்குமா? இல்லை அது இருக்குது, இல்லாமையும் இருக்குது. எந்திரம்ன்றதுக்குத மிஷினில் பிரிண்ட்டு போட்டு எடுத்துன்னு வந்து எந்திரம் விற்றா ஒரு பயன் இல்லை, அது ஒரு தகுடு, அவ்வளோதான். அதில் இருக்கிற எழுத்து தான், ஒரு பலனும் கொடுக்காது, சும்மா ஏமாற்றி விற்கிறது அது. அதே நேரத்தில் மகான்கள் கையில் எழுதணும். எப்படி எழுதணும் தெரியுமா? அதை சும்மா எழுதலை, இப்போ எழுதுகிற மாதிரிலாம் எழுதுறதில்லை. அப்போது ஒரு சக்கரம் எழுத போகிறான், ஒரு தகுடு எழுத போகிறான்னா அவன் 48 நாள் உண்ணாவிரதம் இருப்பான், ஒரு பொழுதில் இருப்பான். ஒரு பொழுதிலிருந்து ஆணியாலையும் தகுட்டாலையும் எழுதுவான். அந்த தகுட்டில் ஒரு சின்ன தொலை கூட விழக்கூடாது. ஊந்துடுச்சுன்னா அவன் எழுதுறவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். அவ்வளோ ஜாக்கிரதையாக பூஜையிலிருந்து எழுதுவான். ஸ்லோகங்கள் சொல்லிக்கினே எழுதுவான். அப்போ ஸ்லோகங்கள் சொல்லும்போது என்ன ஆகுது? மனம் அந்த தகுட்டு மேலேயே இருக்குது, அதனுடைய சக்தி வேலை செய்யும். மிஷினில் பிரிண்ட்டு போட்டு ஒரு 1000 தகுடு எல்லாம் சாமி தகுடு விற்றுன்னா ஒரு பயனில்லை, சும்மா குப்பையில் போட வேண்டியது. சொல்லு. இப்போது ஞானிகள், இப்போது நீங்கள்லாம் வந்து இப்போ ஒரு மனிதர்களை பார்க்க, நான் ஞானி இல்லை முதல்ல, அதை புரிஞ்சுங்க. அவர் கூட சாய் தர்மாக்காரு சித்தர்னு போட்டார் என்ன. நான் அப்படிலாம் போடக்கூடாதுன்ட்டு, ஏன்னா நான் எல்லாம் விரும்புறதில்லை. ஞானின்னு சொன்னாலும் நான் விரும்புறதில்லை. நான் மனுஷன், அனுபவத்தில் பேசிக்கிறேன். இந்த சித்தர், ஞானி, யோகி இதெல்லாம் நமக்கு அந்த பேரெல்லாம் நமக்கு வானா, அதெல்லாம் பெரியவங்க பேர். அந்த பேரெலாம் இதை நம்ம வச்சுக்கூடாது.
ஏதோ 4 வார்த்தை பேசுகிறதுனால நான் மகான் கிடையாது, 4 வார்த்தை பேசுகிறதுனால சித்தர் கிடையாது. அனுபவத்தில் பேசிக்கிறேன், ஊருக்கு அறிவுரை என்னால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிங்கிறேன். அதனால் மகான்னு என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லாதீங்க எப்பவுமே, நான் விரும்புறதில்ல. அதெல்லாம் சொல்லுமா. மனிதர்களோட முக தோற்றத்தை வைத்து சரி இவங்க வந்து ஞான மார்க்கம், இவங்களோட நல்ல விஷயங்கள் இருக்கு, இவங்க கிட்ட ஒரு நல்ல சக்திகள் இருக்கு அப்படின்னு கண்டறியறது வந்து சுலபமான விஷயமா? யார் அது கண்டறிஞ்சது? அப்படி இப்போ சாதாரணமாக ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள பார்த்துட்டு இவங்க பக்திமயமாக இருக்காங்க, சரி, நான் நல்ல குணத்தோடு இருக்காங்க, சரி, பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. லட்சணங்களை பார்த்து சொல்கிற விஷயம் ஒரு லட்சணமும் கிடையாது. மேலே போட்டுக்கிற லட்சணத்தில் ஒன்றும் கிடையாது தெரியுமா? எல்லாத்தையும் போட்டுக்கின்னு மனசு அழுக்காக இருந்ததுன்னா செயல்கள், தீமை செயல்கள் இருக்கும், எதுவுமே இருக்காது, எந்த வேஷமும் இருக்காது. உண்மையை சொல்லுவான், உண்மையை செய்வான், நன்மையேன்னு கிடைக்கும். அதனால் வேஷத்தை பார்த்து இவன் பக்தியில் இருக்கிறான்லாம் முடிவு பண்ணாதீங்க. வேஷத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது, பக்திக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம். தோற்றம்ன்றது அடுத்தும் பார்க்கறதுக்காக போட்டுக்கிறது. அது நம்ம கடவுளுக்கும் அதுக்கு உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் இல்லையே, அப்புறம் மேலே போட்டுக்கிற பொருளாக கடவுளுக்கு சம்பந்தம். அதனால் ஒரு முகத்தை பார்த்து இவர் இப்படி அப்படின்னு மகாகவி காளிதாசு தான் ஒரு மயிர் சிந்தி போச்சுன்னா அந்த முடியை எடுத்து அந்த முடிக்காரு எப்படி இருப்பாங்க எல்லா லட்சணத்தையும் பாடி எழுதி வச்ச மகாகவி காளிதாஸ் ஒண்டி தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நானும் உன்னை பார்த்து சொல்லணுன்னா நான் பெரும் உத்தமனாக இருக்கணும் இல்லையா? நானே அயோக்கியனாக இருந்துக்குன்னு இன்னொருத்தரை பார்த்து இவர் ஆன்மீகவாதி, இவர் சாமியார், இவர் யோகின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்போவுமே தோற்றத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. செயல் மன சம்பந்தப்பட்டது, தோற்றம் உலக சம்பந்தப்பட்டது. அதனால் தோற்றத்தை வச்செல்லாம் யாரும் எந்த லட்சத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி முன்னெல்லாம் ஒரு ஊடு பூந்து திருட போகிறான், அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னா கொடூரமான முகம், கொடூரமான ட்ரெஸ்ஸு, கொடூரமான கத்தி, இதெல்லாம் வச்சுன்னு இருப்பான். அப்போ அவனை பார்த்தோன்னே ஓ இவன் திருடன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? படிப்பறிவு இல்லாதவன். ஆனால் இன்றைக்கி ஊரில் திருடனெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஜுவேட் தான், பார்த்தீங்களா? அப்போ எப்படி அவனை பார்த்து சொல்லுவேன்? அவன் அவ்வளோ படிச்சுக்கிறானே, அவன் அவ்வளோ நல்லவனா தானே இருக்கணும், எப்படி திருடுறான்? அவனை கேட்டால் வறுமை. அதனால் சொல்ல முடியுமா? யாரை பற்றி இந்த காலத்தில் சொல்லவே முடியாது. அது ஒரு காலங்கள் இருந்தது. மகான்கள் வந்து ஒரு மனிதனை பார்க்கும்போது, இப்போது நான் பார்த்தா உங்கள் உடல் அமைப்பு எனக்கு தெரியாது இல்லையா? எதுவாக வேணா இருந்துட்டு போட்டுமா, எவ்வளோ அழகாக வேணா இருந்துட்டு போட்டுமா, எனக்கு என்ன போச்சு அதனால்? ஆனால் நான் பார்க்கறது உங்களுடைய ஆன்மாவை. ஆனால் சராசரி மனுஷன் எதை பார்ப்பான்? உடல் அழகை தான் பார்ப்பான். அவன் எப்படி சொல்ல முடியாத? அப்போது மகான்கள் அந்த ஆன்மாவை பார்த்தான், ஆனால் மனுஷனை பார்க்குற மாதிரி தெரியும், மனுஷனை பார்க்க மாட்டான். அப்படி பார்க்கும்போது அவனுடைய தத்துவத்தை சொன்னான். இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இல்லை எனக்கு தெரிஞ்சுமா. போன ஜென்மத்தில் செஞ்ச விஷயமா? ஆனால் நம்ம என்னமே தப்பே செய்யாமல் எப்படி அதை உணர முடியும் தப்புன்ற இடத்துக்கு? தப்பு செய்யலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ தானே பிறந்தீங்க, இந்த பிரிவில் தானே தப்பு செய்யலை, போன பிரிவில் தப்பு செய்யலைன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ போன பிரிவில் செய்த துன்பங்கள் இந்த பிரிவில் வாட்டுது. இப்போது சுகமாக இருக்கிறவனுக்கு துன்பம் வரலன்னு சொன்னால் அடுத்த பிரிவில் அவன் அனுபவிக்க போகிறான். ஆனால் நல்லதை செய்து நல்ல வழியிலே போகிறவன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அவனுடைய பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? நல்லதே செய்கிறான், ஆனால் துன்பம் வருது. ஏன் வருது? போன பிறவினுடைய தொடர்பு வருது. ஆனால் அந்த துன்பத்தை யோசிக்காமல் அவன் நல்லதையே செய்யும்போது அந்த பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அடுத்த பிறவி அவனுக்கு சுத்த பிறவியாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த பாவம், அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கவே கூடாது, அசையவே கூடாது.
அவனுடைய குறிக்கோள்லேருந்து அவன் நழுவவே கூடாது. அந்த நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் செய்யும்போது எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீர்வேன்றேன். இதை பட்டினத்தார் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே வந்து ஊருக்குள்ளே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொந்த ஊரில் இல்லாமல் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. மத்திய பிரதேசத்தில் உஜினி நாடு. சரிங்க. அந்த மத்திய பிரதேசத்தில் போயிட்டு அங்கே பாடுறாரு. அங்கே அவருக்கு அசந்தர்ப்பமான ஒரு துன்பத்தை அந்த நாட்டு மன்னன் கொடுக்குறான். கழுகு மரம் ஏற்ற போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் முன்பிறவியில் செய்த பாவம் இங்கு வந்து மூழுதோ அப்படின்றாரு. நான் போன பிறப்பில் இந்த பிறப்பில் எந்த பாவமும் நான் பண்ணலை, ஆனால் பண்ணாத போது எனக்கு ஏன் துன்பம் வருது? அப்படி வருதுன்னு சொன்னாக்கா போன பிறவியில் செய்த துன்பம் இங்கே வந்து நடக்குது. இறைவா, இந்த தண்டனையை எனக்கு மனிதனால் கொடுக்க முடியாது. ஏன் மனிதனால் கொடுக்க முடியாது? மனிதனுக்கு மனிதன் தண்டனை கொடுக்கலாம், ஒரு ஞானிக்கு போய் மனிதன் தண்டனை கொடுக்கலாமா? அப்போ கொடுக்க முடியாது. இந்த தண்டனை வந்து நீ தான் எனக்கு கொடுக்குறேன்றான். அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது உஜினி நாட்டில். அதோடு தான் அந்த மன்னனே சீடராக வந்து அவர் தான் பத்ரகிரி. அப்போது அவ்வளோ பெரிய மகானுக்கே துன்பம் வருது, சராசரி மனிதனுக்கு வராதா? என்ன அவ்வளோ உத்தமனாக நம்ம வாழ்ந்துட்டோம். தெரிஞ்சோ இப்போ ஒரு மனிதன் வந்து பாவங்கள் தெரிஞ்சே செய்வான். நமக்கு என்ன போச்சு? நம்ம சுகமாக இருக்கிறோமா, அடுத்தவனுக்கு பாவத்தை செய்தால் என்ன போச்சுன்னு பாவம் பண்ணுவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நன்மையே செய்வான், அவனுக்கும் தீமை வரும் இல்லையா? அப்படி பாவம்ன்றது 2 வகைப்படும். ஒன்று தெரிஞ்சு செய்வான், சில பேர் அவனுக்கே தெரியாமல் பாவங்கள் நடந்துடும். ஆனால் பாவம் தான் இல்லையா? தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் தானே. அப்போ அதை தீர்த்து ஆகணும் இல்லை? இப்போ பணம் சம்பாரிச்சுக்கணும், 1 கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுக்கிறோம். அது எதுக்கு வச்சுக்கிறோம்? செலவு பண்ணால் தானே அது கரையும். செலவு பண்ணாமல் வச்சுருந்தா வெறும் பேப்பர் தானே அது. அது மாதிரி நம்ம பாவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது. அதை எந்த வழியில் அழிக்க முடியும் அந்த வழியை பயன்படுத்தி அதை அழிச்சிட்டால் நம்மளும் கடவுள். மனிதனுக்குள் நான் பல முறை சொல்கிறேன், கடவுள்ன்றது வெளியவே கிடையாது, மனிதனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இயக்கம் பண்ணுறான். திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், சாமி நான் திருட போகிறேன், இன்றைக்கி நல்ல பொருள் கிடைக்கணும் எனக்குன்றான். கடவுள் நல்லா போய் திருடுன்றான் இல்லையா? கடவுள் ஏன்டா திருட போகிறேன்னு கேட்கல, நல்லா போய் திருடுப்பா சுகமாக வாழணும். திருடிக்கின்னு வந்தான், அவருக்கு கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான், செயினை போட்டான், மீதி அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்போ கடவுள் நன்மை செய்தார்னு அவன் நம்பிக்கினான். அப்போது உன் மனம் என்னவா நினைக்குதோ கடவுள் அதுக்காக ஒத்துழைக்கிறான். நீ நல்லதே செய்யணும்னு நீ நினச்சிட்டின்னா கடவுள் உனக்கு நல்லதுக்கே ஒத்துழைக்கிறான். தீமையே செய்யணும்னு நினச்சின்னா அதுக்கு தீமைக்கு கடவுள் ஒத்துழைக்கிறான். ஆனால் இதனுடைய விளைவை உன் மனமும் உன் உடலும் அனுபவிக்க போகுது, உன் ஆன்மா அனுபவிக்காது இல்லையா? அப்போது நம்ம என்ன நினைக்கணும்? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் நம்மளை இவ்வளோ காப்பாற்றி இருக்குது, இவ்வளோ வாழ்ந்துக்கிறோம். ஒரு அம்மா வயத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அம்மா இருக்கிறான், அப்பா இருக்கிறான், வைத்தியரும் இருக்கிறான். 3 பேரையும் காப்பாற்ற முடியாத அந்த 1 வயசு குழந்தையிலையும் செத்து போகுது. அப்போ யார் நினச்சா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்? வைத்தியனால் காப்பாற்ற முடியுமா? அப்பாவால் காப்பாற்ற முடியுமா? அம்மாவால் காப்பாற்ற முடியுமா? கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் உள்ளுக்குள்ளகிறான், அதை ஏன் உணர மாட்டேன்றீங்க சொல்லு? அப்படி உணர்ந்து செய்தால் உன் பாவமெல்லாம் அழியும், நீயும் கடவுளாக மாறுவ. ஒரு போகிற 4 இடத்துல பிடுங்குற, உனக்கு ஓனம் பொருள் பொண்ணும். அப்போ 4 வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? இந்த பாவி போகிறான் பாரு, எல்லாத்தையும் பிடிங்கின்னு போகிறான் பாரு அப்படின்னு திட்டுறான். அப்போ உனக்கு அது பாவம் இல்லையா? நீ போகிற உன் கையில் இருக்குது 10 ரூபா, 10 பேருக்கு 10 10 கொடுத்த அந்த புண்ணியவதி வந்து கொடுத்தாப்பா, கடவுள் மாதிரி பண்ணுறான். அப்போ இன்னொன்று என்ன சொன்னான்? ஒருத்தன் பாவின்னான், ஒருத்தன் கடவுள்ன்றான். இது 2க்கும் எது காரணமாக இருந்தது? உன் செயல் காரணமாக இருந்தது இல்லையா? அப்போ உன் செயல் நல்ல செயலை செய்தின்னா இறைவன் பார்த்துங்கிறான் உன்னை, நீ என்ன செய்துங்கிற, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்ட்டு. இங்கே மனுஷன் பார்த்து ஒன்றும் நடக்காது, ஆனால் இறைவனுடைய பார்வை தப்பாது. அதனால் கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க, துன்பமில்லாத வாழ்வீங்க. சொல்லுமா. ஒரு மனிதன் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் எது பற்றி சரி தான்
அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அது எப்படி மனம்தாம்மா காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து திட்டுறாங்க, உங்களை கோவப்படுறீங்க. ஒருத்தர் வந்து வாழ்த்துறாங்க, அப்போ கோவப்படுறீங்களா? இல்லை. சந்தோஷப்படுறீங்க. இது எது காரணமாகுது? அவங்க மனசு காரணம். அவன் திட்டும்போது அவன் எப்படி நம்மளை திட்டலான்ட்டு உனக்கும் கோபம் வருது. ஒருத்தர் வாழ்த்தும் போது ஆஹா நம்மளை இப்படி வாழ்த்துறாங்க போது சந்தோஷப்படுது. இது ரெண்டுக்கும் பேஸ் மனம். மனம் எதுவாக அதை எடுத்துக்குதோ, நல்லதாக எடுத்துக்கினா நல்ல சந்தோஷப்படும், கெட்டதாக எடுத்துக்கினா வருத்தப்படும், கோவப்படும். அப்போ இந்த கோபம்ன்றது நானுன்றதுலேருந்து உருவாகிறது இல்லையா? அதுக்கு தானே சொல்லியிருக்கிறோம், மனசு கூட என்ன இருக்குது, 4 பொருள் சேர்ந்து இருக்குது. சேர்ந்தது தான் மனசு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரத்துக்கு கூட கோபம் இருக்குது. அப்போ இந்த அகங்காரம் எப்பெல்லாம் எழுதோ அப்பெல்லாம் கோபப்படும், எப்பெல்லாம் அது அமைதியாகதோ அப்பெல்லாம் நம்ம சாந்தமாக இருப்போம் இல்லையா? அப்போது அகங்காரத்தை அழிக்க முயற்சி பண்ணமே தவிர வளர்க்க முயற்சி பண்ணக்கூடாது. வளர்க்க முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கும் ஆபத்து, அடுத்தவனுக்கும் தொந்தரும். அதனால் அழிக்க முயற்சி பண்ணுங்க, கோபம் அடங்கிடும். மனுஷனுக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் கோபம்ன்றது என்னமோ என்கிட்ட மட்டும் இருந்து வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க. இது அறியாமை. தாய் தகப்பன் கோபக்காராக இருப்பான், அவனுடைய விந்தில் தான் நம்ம பிறந்தோம், அவனுடைய கோபம் நமக்கு இருக்கும். புரியுதா? நம்மளால் மட்டும்தான் கோபம் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. இது அறியாமையில் இருக்கிறீங்க. தாய் தகப்பன் கோபமான தாய் தகப்பனாக இருந்தால் அந்த விந்து சுரோனேது இருந்த நம்ம பிறந்ததால் நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அந்த கோபம் இல்லையா? நம்மளுடைய 5 புலன்கள் பார்க்கறத வச்சு கோபம் வரும். இப்படி இந்த கோபம் உருவாகும். இந்த கோபமெல்லாம் அடங்கணும்னா சுழியில் மனசை வச்சுக்கின்னு அமைதியாக உட்காந்துருங்க, கோபம் தானும் அடங்கிடும். இல்லைன்னா கோபம் வந்துக்கினே தான் இருக்கும். ஏன்னா புலன்கள் பார்க்க பார்க்க ஆசையும் கோபமும் அளவு மீறி வரும். புலன்கள் அடக்கிட்டோம்னா ஆசையும் குறைஞ்சிடும், கோபமும் குறைஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி பழகுங்க. படாதப்பா, கோயிலுக்குள்ள போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போங்க, தர்காவுக்கு போங்க. அப்படியே போனீங்கன்னா கும்பிட்டுட்டு போகலாம். இது வந்து நீ உன்னையே தேடுறது, உலக வாழ்க்கையை நீ விட்டுடுவ அப்படின்னு. கட்சியில் என்ன ஆனால் தெரியுமா, சாமி என்னால் தறி நெய்ய முடியல, கடைக்கு போக முடியல, என் கடை மலி இஷ்டம் இல்லை, நான் என்ன பண்ணணும்னு இப்போ கேட்குறாரு. இந்த பயணம் அப்படிப்பட்டது. இது வாயில் பேசின்னு புக்கில் படிச்சுட்டு போகிறது இல்லை. இது உனக்குள்ளவே ஆராய்ஞ்சு உன் மனநிலையை மாறி போயிடும். வாழ்க்கையை நீ வெறுத்துருவ. எந்த ஞானியாவது பணக்காரனாக இருந்தானா, எந்த ஞானியாவது ஓடிச்சு சோறு துண்ண முடிஞ்சுதா, பிச்சை எடுத்துன்னு கந்தான். அவ்வளோ பெரிய மகானுங்க. ஆனால் நமக்கு இருக்கிற மரியாதை கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் அவன் செத்த பிறகு அவனுக்கு கிடைச்ச மரியாதை நமக்கு எப்பவுமே கிடைக்க போகிறதில்ல. அதனால் ஞானம்ன்றது உன்னை இழக்கணும். நீ அவ்வளோ கடினமாக இருந்தது இது. அப்புறம் நீ அதை இழந்துட்டு நீ இன்னும் இங்கே வாழ்க்கை வாழ்ந்துருவ. இதெல்லாம் புரியாமல் ஏதோ பேசுகிறோன்னு பேசிட்டு கூடாது. இதை அனுபவிச்சா தான் தெரியும். வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. கஷ்டங்க. முடியாதுன்னு சொல்லலை. நீ எல்லாம் இழக்க தயாராக இருக்கணும். சுகவாசியாக இழக்க வராது மெஞ்ஞானம். சுகத்தில் எவனோ அடைஞ்சதே கிட்ட பொய் ஒன்றா பேசி நிற்பான். என்ன சொல்கிறாரு? ஆமாம், வள்ளுவர் கூட சொல்லிக்கிறாருங்க கூடி வாழன்ட்டு. அவர் மட்டும் சொல்லது எப்போன்னாரு. ஆனால் அவர் கோமணம் கட்டிக்கின்னு துண்டு போட்டு சோறு கூட இல்லை. நம்ம இருப்போமா? ஞானிகளையும் நம்மளையும் ஒன்றாக்காதீங்க. நம்ம தகுதிக்கும் அவங்க தகுதிக்கும் அவங்க ரேஞ்சு எங்கேயோ. அப்படிலாம் நீங்களாக முடிவு பண்ணிக்கிறது. அது நம்மள மாதிரிலாம் வாழலை. இப்போது லேட்டஸ்ட்டாக இருந்தவங்க சொல்கிறார், ரமணர் இருந்தார். அவர் பெரிய மகான். கோமணம் கட்டிக்கின்னு ஓடு எடுத்துக்கின்னு போய் நம்ம நீங்கள் கோமணம் கட்டின்னு போங்களா, ரோட்டில் பார்க்கலாம். மனுஷன் தான், அவரும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தான், போங்க பார்க்கலாம். அப்படியே தான் இருந்தார். 13 வயசுலேருந்தே இருந்தார். இப்போ நம்ம சுடுகாட்டுக்கு போகிற வயசு தான் நம்ம தேடுறோம். அதனால தான் முடியாதுன்னு. ஏன்னா மனம் மாறிடும். நம்ம சுகபோக வாழ்க்கையை விரும்பி வாழ்ந்துன்னுக்குறோம். அந்த சுகபோகம்ன்றது இழந்தால் தான் ஞானம்ன்றது வரும். சுகபோகத்தை இழக்க நம்ம தயாராக இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இழந்தோம்னா நம்ம பொண்டாட்டி நமக்கு தெரியக்கூடாது, நம்ம பிள்ளைங்க மேலே பற்று இருக்கக்கூடாது, நம்ம தாய் தகப்பன் மேலே பற்று இருக்கக்கூடாது. இது மாதிரி நிலையை அது மாற்றும் மனம். எல்லாத்துக்கும் மனம்தான்.
கடவுளை தேடுறதும் மனம்தான், கடவுள் வேணாம் குடும்பம் வேணுன்றதும் மனம்தான். இந்த மனம் உலகத்து மேலே இருக்கிற வரைக்கும் உலக வாழ்க்கையில் மரியாதை நம்ம சுபிட்சமாக வாழலாம். ஆனால் மனம் மாறி போச்சுன்னா உலக மரியாதையும் போயிடும், பற்றும் போயிடும். அதனால தான் சொன்னான், பற்றவனை பற்றி கொள்ளுன்னா. அந்த மாதிரி போகும்போது நீ பற்று இல்லைன்னா குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவ சொல்? குடும்பத்து மேலே இது என் பிள்ளை, இது என் பொண்ணு, இது என் பொண்டாட்டி, இது என் மச்சான் இருந்தால் தான், அந்த பற்று இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை உன்னால் செய்ய முடியும். அந்த பற்று போயிடுச்சுன்னா அவன் இருந்தால் என்ன போனான்ற எண்ணம் வரும்போது நீ எப்படி பிள்ளைங்களை காப்பாற்றுவ? இது வாயில் பேசுகிற விஷயம் இல்லைங்க, புக்கில் படிக்கிற விஷயம் இல்லை, அனுபவம். இது அனுபவிச்சிங்களா தான் தெரியும். இப்போ இப்படி இன்றைக்கெல்லாம் கூட உட்காந்து பேசினா கூட முடிவு கிடைக்காது இதுக்கு. ஆனால் பாடம் பண்ணி 6 மாதத்தில் உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிடும். பாடம் பண்ணால் தான் தெரியும், தெரியலன்னா தெரியாது. அவரு அறிவுல தெளிவு கிடையாது. எதுக்காக கர்மயோகம் இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, புள்ள குட்டி இருக்கு, அவரை சார்ந்தவங்க இருக்காங்க. அப்ப ஞானத்தை உணர்ந்துக்கணும். ஞானத்தை உணர்ந்தது ஒரு பார்ட்டா வச்சுட்டு கர்மயோகம் ஞானத்தை உணர்ந்துடலாம். எல்லாருமே உனக்கு அத்தனை பேர் உணர முடியும், ஆனால் ஞானத்தை அடைய முடியாது. அதான் வித்தியாசம். புக்கை படிச்சுன்னா ஞானத்தை உணர்ந்துடலாம், ஆனால் அடையிறது வேற, உணர்றது வேற. ஓ ஞானம்ன்றது இப்படிலாம் இருக்குதான்னு உணர்றது. ஞானமாகவே நீ ஆகும்போது தேனு தொட்டு நக்க இனிப்பு இருக்கும், நீயே தேன் ஆனினா இனிப்பே தெரியாது. அது மாதிரி ஞானி ஆனா அது வேற, இது வேற, ரெண்டையும் ஒன்றாக்காதீங்க. அடைவது உயர்வா, ஞானம் உயர்வா? நீங்க சொன்ன மாதிரி ஞானத்தை அடைவது உயர்வா, ஞானத்தை உணர்வது உயர்வா? அடையிறது உயர்வு, அடையிறது முடியாத விஷயம். உணர்றது யார் வேணா உணரலாம், எல்லாராலையும் உணர முடியும். உணர்ந்தால் மட்டுமே அடைய முடியும். இல்லை, அடையிறது வேற, உணர்றது. அதான் சொல்றேனே, உணர்றது யார் வேணா உணர்றாங்க, எதை பற்றி ஒன்றாலும் உணரலாம். ஞானத்தை அடைய முடியாது, அது கடினம். அதான் சொல்கிறேன், இழப்புன்றன. அவன் செத்தவனுக்கு சமம். அவன் ஞானத்தை அடைஞ்சவன் செத்தவனுக்கு சமம். ஞானத்தை யார் வேணாலும் எதை படித்து வேணாலும் அந்தந்த ஞானம் அவனுக்கு பெருமையாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ விதம், ஒரு விதமான ஞானமாக இருக்குது, 1000 ஞானங்குது, 1000 மகான்கள் 1000 விதமாக சொல்லிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்குது, ஆனால் எல்லாமே ஞானத்தை பற்றி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அடைஞ்சவன் யாரும் கிடையாது, உணர்ந்தவன் ஏராளம். உணர முடியும், அடைய முடியாது. அடைய முடியும் போது அவன் இருக்க மாட்டான் அங்கே. அது அவங்கள எதம்மா கேட்கணும். இந்த ஜென்மத்தை பாருமன்னா அடுத்த ஜென்மத்துக்கு போகிற, அதாம்மா அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு என்ன அக்ரிமெண்ட்டை போட்டுன்னு வந்துக்கிறோம். பின்ன இந்த ஜென்மத்தில் எதை அடையணும் அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏமா பத்திரகிரி நீ ஒன்றா? பின்ன அவர் நாட்டையே விட்டுட்டு உஜினி நாட்டில் மன்னம்மா அவர் விட்டு வந்தார், பாண்டிச்சேரி விட்டு நீ வருவீங்க எங்கே எங்கே தங்கிட்டுன்னா. இன்னொருத்தரை ஒப்பிட்டு பேசாதீங்க, மகான்களை ஒப்பிட்டு பேசக்கூடாது. உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குது இல்லை? இந்து மதம் வந்து எப்போ தோன்றிச்சுன்னு மனுஷனால் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மதங்களுக்கெல்லாம் ஒரு தேதி இருக்குது இல்லையா? ஆனால் இந்து மதத்தினுடைய கோட்பாடு மூடத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடை தான் இன்றைக்கி எல்லா மதமும் பின்பற்றின்னு இருக்குது இல்லையா? இந்து மதத்தில் ஒரு கடவுள்கிட்ட போனால், இது இப்போ கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்படியே நீட்டாக சாஷ்டாங்கம்னு பேர் இருக்குது, அப்படி விழறாங்க. அப்படி விழக்கூடாது. புட்டத்தை மேலே தூக்கி தலையை கீழே தாழ்த்தி தான் வழிபடணும். இது வந்து இந்த மதத்தில் இல்லை, இந்து மதத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சான் அதை இன்றைக்கி உலக மதங்கள்லாம் பின்பற்றிக்கின்னு இருக்குது. எல்லா மதத்துலேயும் அப்படி தான் கும்பிடுவோம். காரணம் என்ன? கடவுளை அப்படி கும்பிட சொன்னாரா அப்படின்னா, நான் பல முறை சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு இல்லையா? இப்போ ஒரு கரண்ட்டு வரணுன்னா நியூட்ரல் பேஸ் வேணும். வெறும் பேசு ஒரு 1000 வாட்ஸ் வந்தாலும் ஒரு பல்பு வச்சா எரியாது, ரெண்டும் சேர்ந்தால் தான் எரியும். அது மாதிரி ஃபேஸுன்றது மனுஷனுடைய தலையில் இருக்குது, நியூட்ரல்லேருந்து இடுப்பில் இருக்குது. நீ அந்த புட்டத்தை தாழ்த்தி கும்பிடும்போது அந்த நியூட்ரல் வந்து இந்த ஃபேஸை தொட்டு போகும்போது தான் மனுஷன் சீராக இருப்பேன். இதுக்காக தான் கும்பிட சொன்னானே தவிர கடவுளுக்கு நீ எப்படி கும்பிட்டா கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. இதை கும்பிட்றது காரணம் நீ சீராக இருக்கணும். சீராக இருக்கணும்னா அந்த இடுப்பில் இருக்கிற நீர் முதுகு தண்டு வழியாக தலைக்கு ஏறி மூளையை சுற்றி திருப்பி இடுப்பில் இறங்கும் போது மனிதனாக வாழ்வோம். அதுக்காக தான் அந்த வழிபாடு. சும்மா முட்டாள்தனமெல்லாம் வைக்கல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அது சில பேர் தெரில. இப்போ நம்மளாண்டியே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அப்படியே குஞ்சுக்கு நிற்கிறாங்க மந்தி மாதிரி. மந்தி என்ன தெரியுமா? என்னது மந்தி? மந்தி தமிழில் சொல்லலாம்.
அது சொல்லு மங்கின்றிய. மந்தின்னா குரங்கு. அந்த மந்தி மாதிரி கொஞ்சம் நிற்கிறானே தவிர ஒரு குருக்கிட்ட போகிறோம் எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒன்றும் தெரில. எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இல்லை அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை எந்த புள்ள கேட்டான். அதனால் அவன் மனசுக்கு என்ன தோணுது. அதனால தான் நான் சொல்கிறது அன்பே சிவம் மனமே குருன்னு ஏன் சொல்கிறேன். அவன் மனசுக்கு இந்த ஆள்கிட்ட காலில் ஊழலானா நீட்டாக ஊந்துருவான். இந்த ஆள்கிட்ட போய் நான் ஏன் காலில் ஊனன்னு சொன்னால் குஞ்சுக்கு நிற்பான். அதனால் அவன் மனம் சொல்கிறபடி தான் மனுஷன் வாழ்வானே தவிர மற்ற குரு சொல்கிறதோ அப்பா அம்மா சொல்கிறதோ ஆண்டவன் சொல்கிறதையோ எவன் தான் மனுஷனும் கேட்க மாட்டான். மனம் சொல்கிறது தான் கேட்பான். மனிதனுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனிதன் மனம்தான் வழி நடத்துது. அவனுக்கு உண்மையான குரு எதிரானா மனுஷனுக்கு மனம்தான். மற்றதெல்லாம் கடவுள்லாம் அப்புறம்தான். அதனால் மனம் வழி நடத்துது. ஆனால் மன வழிப்படி அவன் செயல் நடக்குது. அதனால் மனசை முதல்ல சீர்திருத்தணும். பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி போய் ஆசீர்வாதம் வாங்கணும், இதெல்லாம் தெரியணும். ஆனால் சில அப்பா அம்மாங்க சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் சில பேர் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க எடுத்துக்கிறது இல்லை இல்லையா. அதனால் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய அடிப்படை அந்த இடுப்பு நீர் இறங்கணும். அதுதான் அதனுடைய பேஸ். அது நீ நீட்டாக ஊந்தினா அந்த இடுப்பு நீர் வராது. இதுக்காக தான் இறைவங்கிட்ட இப்போ பிள்ளையார்கிட்ட போனால் நல்லா 4 கொட்டு போடணும். ஒரு 3 பக்கம் சுற்றணும். பிள்ளையார் சுற்ற சொன்னார். அவனை 2 தோப்பை கட்டணம் போடணும். ஏன் போடணும்? இதனால் பிள்ளையாருக்கு என்ன நன்மைன்னா ஒன்றும் இல்லை, உன் உடலுக்கு நன்மை. உன்னுடைய இயக்கங்கள் சரியாகனா கடவுள் வழிபாடே வச்சுக்கிறத தவிர கடவுளுக்கு நீ வழிபாட்டை ஒன்றையும் கிடையாது. இந்த மனிதனுக்கு உன் உடம்பு இப்படி இயங்கணுண்டானா நீ செய்ய மாட்ட. அதனால் கடவுள் ராது அதுக்கிட்ட செய்தானா தான் செய்வேன். அதுக்காக இதெல்லாம் அமைச்சிக்கிறத தவிர இறைவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா. இந்த வழிபாடு முறைகளை தெரிஞ்சுக்கணுமாவே நம்ம உடல் சீராக இருக்கும். இதுதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த பெரியவங்க இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்காரனும் அப்படி தான் கும்பிடணும். மதம் வேறு, ஜாதி வேறு, இனம் வேறு, நாடு வேறு. ஆனால் வழிபாடு மட்டும் ஒன்று தான் உலகம் ஃபுல்லாக. காரணம் இறைவன் ஒருவன் தான், வழிபாடு ஒன்று தான். அதில் எந்த மாற்றங்களில் மதம் அங்கே இதெல்லாம் அது அப்புறம். மனுஷன் வழிபாடு ஒரே மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக. இதுதான் நடந்துருக்குது. சுவாமி, ஒரு பெண் வந்து பிரசவிக்கும் போது அவரோட கணவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்லுது. சரி. ஆனா இந்த காலத்துல வந்து கணவன் கண்டிப்பா உள்ள வரணும் அப்படின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. சோ இதை நம்ம எப்படி கையாளணும்? என்ன பண்றது? நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மனைவி பிரசவம் ஆகும்போது கணவன் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது. முஸ்லீம் இருக்கிறான்னு பொண்ணு பார்க்கும்போது இப்போ நம்ம மதத்துலலாம் பொண்ணு பார்க்கணுன்னா புள்ள போய் பார்த்து இது நல்லா இருக்குது, இதை கட்டிக்கிறேன், இல்லை இது நல்லா இல்லை எனக்கு வானான்னு சொல்லிட்டு வந்துடுவான் இல்லையா. இதெல்லாம் இந்து மதத்தில். முஸ்லீம் மதத்தில் பொண்ணை பார்க்கக்கூடாது. மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம் பார்க்கக்கூடாது. அப்பா அம்மா எதை சொன்னாங்களோ அதை காட்டணும். அது கூட அப்பா அம்மா கல்யாணம் தண்ணி கூட அவன் பொண்ணை பார்க்க முடியாது. ஏன்னா மூஞ்சில் பூ விட்டு விடுவாங்க. அப்போ அதை என்னான்னு சொல்கிறது? அது எவ்வளோ கொடுமை. இவன் கட்டிக்கு போகிற பொண்ணையை பார்க்காத. ஒரு நொண்டியை பிடிச்சின்னு வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது? ஒரு ஊமையை பிடிச்சின்னு வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் கட்டுறான்னா கட்டணும். இது அவங்களுடைய கோட்பாடு. இந்த குழந்தை பிறக்கும்போது ஏன் அந்த கனவை அங்கே இருக்க கூடாது அப்படின்னா, சில கணவனுங்க இவ குழந்தை பிறக்கும்போது போயிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற கணவனும் உண்டு. ஆமாப்பா, ஆமாம், இவகிட்ட மல்லு கட்ட முடியாது, இந்த சாக்கிலையாவது ஓய்ஞ்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற கணவன் சிலர் உண்டு. அதே சில கணவன்கள் தான் மனைவி மேலே உயிரியை வச்சுங்கிற கணவனும் உண்டு. அந்த குழந்தை பிறக்கிற அந்த துடிப்பு வந்து இவனால் தாங்க முடியாது. இந்த தாங்க முடியாதால நீ அங்கே போக வேணா. நானே எந்த சாவு வீட்டுக்கும் போக மாட்டேன். ஏன்னா சாவுன்றது எனக்கு சகஜம். ஆனால் அங்கே அழுகுறாங்க தெரியுமா, அது நம்ம மனசுக்கு எடுத்துரும். அதனால் நான் அங்கே போக மாட்டேன். அதனால் இந்த கணவன்மார்கள் மனைவி அந்த துன்பப்படுறத கணவன் பார்க்க வேணாம் அப்படின்றதுக்காக அங்கே போகக்கூடாது. குழந்தை பிறந்த உடனே நீ தூக்கி வச்சு தலைமையில் வச்சுன்னு தெரி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இது கரெக்டு தான் சார். சுவாமி, நம்ம ஒரு 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 ப்ராப் சொல்லுவோம், களவும் கற்றுமர அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா?
ஸோ இப்போ களவு அப்படிங்கிறது அது ஒரு சரியான செயல் இல்லை. அதை என்ன கற்று மறன்றாங்களே, அதோட அர்த்தம் பின் அர்த்தம் என்ன? களவு இல்லை, களவுன்னா திருடு. களவு. களவும் வார்த்தை மாறிச்சுன்னா அர்த்தம் மாறிப்படும், செயல் மாறிப்படும். களவுன்னா திருடுன்னு அர்த்தம். அதை திருடி பழகன்னு சொல்லலை யாரும். நீ ஏன் சொல்கிற அதை? களவும் கற்று மற, எல்லாம் கற்றுக்கோ, ஆனால் எல்லாத்தையும் விட கற்றுக்கோ. கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தன் தண்ணி அடிக்க போவான், ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க, உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது. ஃப்ரெண்டு கூப்பிடுவான், நான் தண்ணி சாப்பிடுவேன். இல்லைடா ஒரு நாளைக்கு ஜாலியாக வாடணும். ஒரு நாளைக்கு போனான்னா அப்புறம் இவன் ஃப்ரெண்டை கூட்டின்னு போக வேண்டியதாயிடும். ஏன்னா எல்லா உலக பழக்கங்களும் அவன் அடையிறது ஈஸி. ஆனால் அந்த உலக பழக்கத்திலேருந்து அவன் வெளியே வர்றது கடினம், வர முடியாது. அவன் அதிலேயே மாண்டு போயிடுவான். அப்போது பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அனுபவம் வேணுமா, எல்லாத்தையும் செய். ஆனால் அந்த அனுபவத்தை அதில் தெரிஞ்சுக்கின பிறகு அதை விட்டுட்டு வெளியே வந்துடு. அப்போது நீ 4 பேருக்கு எல்லா அனுபவம் உனக்கு கிடைக்கும் நீ சொல்ல முடியும். ஆனால் நீ அனுபவம் இல்லாத மண்ணாங்கட்டி மாதிரி உட்காந்தா நீ யாருக்கு உதவுவ? நீ யாருக்குமே உதவ மாட்டே. அதனால் சொன்னாங்க, களவும் கற்று மற, கற்றுக்கோ, கற்றுக்கிறதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. இவன் தான் விட மாட்டானே, பூனைக்குட்டி மாதிரி மடியில் எல்லாம் கூட்டின்னு தூக்கி தீரான். அப்புறம் எங்கேருந்து மறக்கிறது? இதான் மாறுது பொருள்.